ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. தமிழ் மொழிபெயர்ப்பாளர் திரு சொக்கலிங்கம் சுப்பிரமணியன் ஐயாவின் சீரடி டைரி. முன்னுரை. சீரடி சாய் சச்சரிதம் 1980. வியத்தகு சீரடி சாய்பாபா 2001 ஆகிய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட பின் எனது 3வது மொழிபெயர்ப்பு நூலாக கபர்தேயின் ஷீரடி டைரி தற்சமயம் வெளியாகி உள்ளது. கடந்த 100 வருடங்களுக்கு முன்பு சீரடி சாய்பாபாவின் அன்றாட வாழ்க்கை நடைமுறை எவ்விதம் கழிந்திருக்கும், பாபா பக்தர்களுடன் எவ்விதம் பழகினார் என்பதனை நுணுகி காண்பதற்கு தீவிர ஆர்வத்துடன் ஏங்கியுள்ள சாய் பக்தர்களுக்கு பின்னோக்கி பார்க்கும் கால கண்ணாடியாக, சக்தி வாய்ந்ததொரு டெலஸ்கோப்பாக இந்த கபர்தே டைரி நமக்கு அருமையாக கிடைத்துள்ளது. இந்த முதல் நபர் நேரடி அறிக்கை படிக்க படிக்க விறுவிறுப்பாக அமைந்து பக்தர்களை வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்துகிறது. கடந்த 10/3/1999 அன்று இந்நூலினை தமிழில் மொழிபெயர்க்கும் எனது ஆர்வத்தினை கடிதம் மூலம் சீரடி சாய்பாபா சமஸ்தானத்துக்கு தெரிவித்தேன். டிசம்பர் 2000 நான் சீரடி சென்றபோது சீரடி சமஸ்தான அதிகாரிகள் கபர்தே டைரியினை நான் மொழிபெயர்க்க சீரடி சமஸ்தான ட்ரஸ்டுகள் போர்டு அனுமதி அளித்திருப்பதாக கூறி கடிதமும் அளித்தனர். அச்சமயம் சீரடி பதிப்பகத்துறையினை சார்ந்த திரு ராம்ராவ் ஜல்கி படேல் மற்றும் திரு தாராகந்த் வி மஸ்கி இவர்களின் ஒத்துழைப்பை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். இந்த நூலினை நான் மொழிபெயர்க்கும் போது திரு கபர்தே அவர்கள் 1910 வருட ஷீரடி சாவடி மற்றும் மசூதி சூழ்நிலைகளை தத்ரூபமாக கொண்டு வர முயன்று வெற்றி பெற்றுள்ளார்கள் என்னும் நூலின் சாய்லீலா முன்னிலையில் குறிப்பிட்ட விஷயம் முழுவதும் உண்மை என்பதனை உணர்ந்தேன். மிக பெரும் கல்விமானும் பக்திமானுமாகிய திரு கபர்தே அவர்களின் சச்சங்கம் இந்த டைரி வாயிலாக நமக்கு கிடைக்கிறது. இதன் மூலம் பாபாவிடம் நமக்குள்ள பக்தியும் அதிகரிக்கிறது. ஷீரடியில் ஸ்ரீ கபர்தேயின் நீண்ட நாள் வாசம் குறித்தும் இந்த வாசத்தின் போது அவருக்கு சாய்பாபா என்னென்ன விஷயங்களை உணர்த்த விரும்பினார் என்பதும் குறித்தும் சற்று ஆழமாக ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுணர்ந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் கருத்துக்களையும் பக்தர்கள் அவசியம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சத்குரு சீரடி சாய் மகராஜ் அவர்கள் என்னை போன்ற நிறைவற்ற ஒருவனுக்கு எனது எண்ணத்தின் எல்லைகளை அது தொட முடிந்த அளவு தொடும் அளவுக்கு சென்று முழுமையான கற்பனை வடிவத்தினை எனது மனதுக்கு உருவாக்கி அளித்தார். நான் அவருக்கு சமர்ப்பிக்க இயலும் எவ்வித உயரிய புகழும் அவருடைய தகுதிக்கு சமமானதல்ல. நான் கூறும் எவ்வித மொழிகளும் அவர் உயர்நிலையினை விளக்கும் அளவு உயர்வானதாக இருக்க இயலாதென்று நான் அஞ்சுகிறேன். அவருடைய திருப்பாதங்களுக்கு என்னை அழைத்து சென்ற சூழ்நிலைகளை நான் பெற்ற நல்லதொரு மிகப்பெரிய பங்காக நான் கருதுகிறேன். ஒரு கணத்துக்கு முன்புதான் எனது அனைத்து உலக கவலை பாரங்களும் அளவுக்கு அதிகமாக கொடுமைப்படுத்துவதாகவும் அமைந்து வாழ்க்கையையே வெறுக்கும் அளவு மனது புண்பட்ட போதும் அவர்தம் பாதங்களை எவ்வளவுக்கெவ்வளவு பணிவுடன் நான் அணுகுகின்றேனோ அவ்வளவு எனது உலக பாரங்கள் மறைந்துவிட்டன. இது என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, அங்கு என்னுடைய நீண்ட வாசத்தின் போது நான் சந்தித்த மற்ற
10,000கணக்கானவர்களுடைய அனுபவமும் ஆகும். அவர்களுக்குள் அதிகம் படித்த கணவான்கள், பெண்கள், கடுமையான சிந்தனையுள்ள ஏராளமான வணிகர்கள், உலகை மறந்து துறந்து பக்தியும் பணிவுடனும் வாழ்வை நடத்தி வந்த பல்லோர் இருந்தனர். அப்பகுதி மக்கள் அனைவரும் அவரை வழிபட்டனர். பெரிய கல்கண்டியை சுற்றி மொய்க்கும் எறும்புகள் போன்ற ஆர்வத்துடன் உள்ளுணர்வுடன் அவரை சுற்றி குழுமுகின்றார்கள். பெரும் பொருட்செலவிலும் பெரும் தொல்லைகளினாலும் நீண்ட தூரத்திலிருந்து பலர் வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் திருப்தியுடன் திரும்ப சென்றனர். அது மட்டுமல்ல, தங்களால் முடிந்த மட்டும் எவ்வளவு அடிக்கடி திரும்பி வர முடியுமோ அவ்வளவு தரம் திரும்பி வருவதற்காக கவலையுடன் சென்றனர். இது பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய காட்சியாகும். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்னவென்றால், உலகம் முழுவதுமாக இவ்விதம் புகழப்பட்டு வழிபடப்படும் மகா புருஷரின் உண்மை பெயர் என்னவென்று ஒருவருக்குமே தெரியாது. அவர் அந்த கிராமத்திற்கு ஆகாயத்திலிருந்து போடப்பட்டது போன்று வந்தார். ஒரு மனிதரின் தொலைந்து போன குதிரையை கண்டுபிடிப்பதற்கு உதவினார். அங்கேயே தமது வாழ்நாளின் மீத பகுதியையும் கழித்தார். எவ்வித வித்தியாசமும் இன்றி தம்மிடம் வந்தோர் அனைவருக்கும் உதவி செய்தார். அவரது அன்பையும் மதிப்பையும் விதிவிலக்கின்றி அனைவரிடமிருந்துமே பெற்றார். அனைவருடைய உள்ளார்ந்த எண்ணங்களையும் அவர் அறிந்திருந்தார். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார். அனைவருக்கும் சுகத்தையும் சௌகரியத்தையும் நல்கினார். பூமியின் மீது ஆண்டவன் என்னும் எனது எண்ணத்தினை அவர் பூர்த்தி செய்தார். பிற்சேர்க்கையில் திரு வி.பி. கேர் அவர்களின் ஸ்ரத்தையான ஆராய்ச்சி பூர்வ கட்டுரை கபர்தே மகன் எழுதிய மராத்திய சரித்திரத்தில் இருந்து பல பயனுள்ள விஷயங்களை எடுத்து அளித்தது. இந்நூலினை நான் மொழிபெயர்க்க எனக்கு வாய்ப்பளித்த சீரடி சாய்பாபாவின் கருணைக்கும் சீரடி சமஸ்தான ட்ரஸ்ட் போர்டுக்கும் அதிகாரிகளுக்கும் கையெழுத்து பிரதியிலிருந்து புத்தகமாக உருப்பெறும் வரை அன்புடன் ஒத்துழைப்பு அளித்த டைப்பிங் செய்த நடராஜ் டைப்பிங் இன்ஸ்டிடியூட் கும்பகோணம், டைப் செட்டிங் செய்த சதன் கம்ப்யூட்டர் தஞ்சாவூர், பிரிண்டிங் செய்த மவுஸ் பிரிண்டிங் பீரோ, மும்பை ஸ்தாபனங்களுக்கும் இந்நூலினை படித்து திருத்திக் கொடுத்த காலம் சென்ற திரு ஜி.வி. கோவிந்தராஜன், தாசில்தார் ஓய்வு, கும்பகோணம் அவர்களுக்கும் ஆங்கில தமிழ் கபர்தே டைரி நூல்களை படித்து பார்த்து சமஸ்தானத்திற்கு தனது சீரிய கருத்துக்களை நல்கிய ஆங்கில தமிழ் அறிஞர் டாக்டர் திரு எஸ். ரமேஷ் சாமியப்பா அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் இருதயா மகளிர் கல்லூரி கும்பகோணம் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீ சாய்ராம். நூல் ஆசிரியர் சொக்கலிங்கம் சுப்பிரமணியன். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா.